ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக செய்கிற ஆண்டவர் நடுவில் இருக்கிறார். புதிய நாளுக்குள்ளாக ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். புதிய மாதத்துக்குள்ளாக ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். புதிய வருடத்துக்குள்ளாக தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை ஆரம்பமான அந்த அற்பமான ஆரம்பமாயிருக்கலாம். கர்த்தர் அதை சம்பூர்ணமாய் ஆண்டவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். முடிவு சம்பூர்ணமாய் கர்த்தர் மாறப்படுகிறதாயிருக்கிறார். கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே மேலான சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாயிருக்கிறார். இதுவரைக்கும் நம்மை நடத்தி ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வந்திருக்கிறார். இனியும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி சம்பூர்ண ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறதே. அவரை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. இன்னைக்கு உண்மையாய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய அருகில் இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய சமீபமாய் இருக்கிற தெய்வமாய் இருக்கிறார். எனவே அவரை நோக்கி நாம் முழு உள்ளத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் துதிப்போம். ஆவியில நிறைந்தவர்களாக இந்த புதிய வருஷத்துல தேவன் நம்முடைய ஆவியினாலே அபிஷேகத்தினால நம்மை நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த புதிய நாளில புதிய ஆண்டில ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மேல் அளவில்லாமல் அவருடைய ஆவியை ஊற்றுகிற தேவனாயிருக்கிறார். அதை நாம் வாஞ்சித்து தாகத்தோடு ஆண்டவரே நான் பெருமையாய் வந்திருக்கிறேன் என்னை நிரப்புகிறேன்னு சொல்லி கேட்டு நாம் பெற்றுக்கொள்வோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, ஒரு தண்டனை தாரும் தேவா, ஒரு கிருபை
புதிய பலனை தாங்க ஆண்டவரே, புதிய சத்துவத்தை தாங்க ஆண்டவரே. நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற தேவன் நீர் உண்மை உள்ளவரப்பா. ஒரு நாள் இல்லை நீர் மறக்கிறது இல்லப்பா. எங்கள் நினைவா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. நம்முடைய வாக்கு உண்மை உள்ளதப்பா. நம்முடைய வார்த்தை சத்தியம் நிறைந்தது ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையை பிடித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடந்து வர கர்த்தர் கிருபை தாங்கப்பா. உண்மையே பின்பற்றி வர கிருபை தாங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று சொன்னீங்களப்பா. இந்த மெய்யான சத்திய வழியில நாங்கள் கடந்து வர கிருபை தாங்கப்பா. இந்த உலகத்துல சவால்கள் நிறைந்த உலகப்பா ஆண்டவரே. இந்த உலகம் பொல்லாத உலகம், போராட்டம் நிறைந்த உலகத்துல நாங்கள் கடந்து வருகிறோம்யா. உம்முடைய பலன் இல்லைன்னா, உம்முடைய கிருபை இல்லைன்னா என்றைக்கும் நாங்கள் மறித்து போயிருப்போம்ப்பா. உடைய கிருபைதான் எங்களை இதுவரைக்கும் நிலைநிறுத்தி ஆண்டவரே உடைய கிருபாசனத்தை எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்களப்பா. அதற்காக நன்றி. வானங்களுக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னீங்களப்பா. நம்முடைய பாதபடியை நோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆவியானவரே எங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால எங்களை கழுவி அருளும்படியா செபிக்கிறையா. எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இறக்க பெறுவான் என்று சொல்லி நம்முடைய கிருபாசன தந்தையில வந்து ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். காணப்படுகிற எல்லா தீய குணங்கள், தீய எண்ணங்கள் இதெல்லாம் கர்த்தர் முற்றிலுமாக கழுவி எங்களை புதிதாக்கப்பட்டவர்களாக, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாயின்னு சொன்னது போல இன்றைக்கு புதிதாக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறையா. ஒரு நாளும் எங்களை மறக்காத நேசரா இருக்கிறீங்கப்பா. ஆண்டவர் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தில் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்களப்பா. வாக்கு மாறாத தெய்வம் எங்களை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை
நீ செய்த நன்மைகள், நீ பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதப்பா. ஆண்டவரே, எங்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வாக்கு தத்துவம் உண்மை உள்ளதப்பா. உங்களுடைய வாக்கு தத்துவத்தை கொண்டு கர்த்தரை நடத்தி கொண்டு வருகிறப்பா. நீ வாக்கில் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறீர். யார் மறந்தாலும் நீ மறக்காத ஈஸ்வராயிருக்கிறீரப்பா. உள்ள கையில வரைந்திருக்கிற தேவனாயிருக்கிறீரப்பா. காலங்கள் மாறி போகலாம், நாட்கள் மாறி போகலாம், சமயங்கள் மாறி போகலாம், நம்பினவர்கள் மறந்து போகலாம், நேசித்தவர்கள் உதறி தள்ளலாம். ஆனாலும் தேவன் எங்களை இதுவரைக்கும் உங்களுடைய அன்பினால, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையினால எங்களை நிலைப்படுத்தி எங்களை இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. நீ ஒருவரே நம்பத்தக்கவர், நீ ஒருவரே உண்மையுள்ளவர், நீ ஒருவரே மேலானவராயிருக்கிறீரப்பா. வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒருவருக்கே சகல கனமும் மகிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறதப்பா. சகல அதிகாரமும் உமக்கு ஒருவருக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதப்பா. உம்மை நம்பி ஆண்டவரே உம்முடைய பாதத்துல நாங்கள் வந்து நிற்கிறையா. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறீர், எல்ஷடா தெய்வமாயிருக்கிறீர், சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறீர், சகலத்தையும் செய்கிற தேவனாயிருக்கிறீரப்பா. எங்களை அமிதமாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீரப்பா. உம்மை நம்பி வந்திருக்கிறோம், உம்மை நம்பி வந்திருக்கிறையா. நீர் உம்முடைய அளவில்லாத மேலான சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறீரப்பா. அதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாஞ்சிக்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா. பொய் சொல்லிட நீ மனிதன் அல்லப்பா, மனமாற நீ மனுப்புத்திறனும் அல்ல. சொன்னதை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. சொன்னதை ஏற்ற வேளையில நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறீரப்பா. எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை ஆண்டவரே போராட்டங்கள் வந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறையா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனமாறிட மனுஷியனல்ல. பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனமாறிட
நீ சகலத்தையும் செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, ஏற்றதல்ல எல்லாவற்றையும் நிறைவாய் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் நடுவில் இருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஆழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். உம்முடைய கரத்தின் நிழலினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக மன்றாடுகிறோம். நீரை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யாவரும் உட்கார்வோம். ஆண்டவரும் அவருடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை அன்னை போல பாதுகாத்து கர்த்தர் நம்மை இந்த புதிய ஆண்டின் முதலாவது பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு நேராக ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவரை ஆராதிப்பதும் அவருடைய உன்னத நாமத்தை உயர்த்தவும் கர்த்தர் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் ஆகிய நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். வேறு சொல்கிறவனமாக இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி ஆண்டவர் நம்மை யாருக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரா? அவருக்காக, தமக்கென்றும் தம்முடைய நாம மகிமைக்கென்றும் ஆண்டவர் என்ன பண்றாராம்? தம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார். எனவே அவருடைய துதியை சொல்வோம். அவருடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் நாம் உயர்த்தும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் கூட நாம் 1ஆம் தேதி கேட்ட அந்த வேத வசனங்களை நாம் சுருக்கமாக பார்த்து நாம் அவருடைய வார்த்தைகளாக நாம் கடந்து செல்ல அப்படியே வாசிக்கலாம். எபேசியர் 1:13 இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா? ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் என்றைக்கு நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த நாளிலே ஆண்டவர் என்ன பண்ணலாம்? கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களில் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஆசீர்வதித்தாரு. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது யாருடைய கையில் இருக்கிறது? நம்முடைய கையில் இருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வளர்ற வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும்? உணவு கொடுக்கணும். அது யாருடைய கரத்தில் இருக்கிறது? தாய் தகப்பனுடைய கரம் தான் என்ன பண்ணும்? அந்த பிள்ளைக்கு உணவு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது தாய் தகப்பன். அந்த பிள்ளை வளர்ந்தத பிறகு என்ன செய்ய மாட்டாங்க? தாய் தகப்பன்மார் அந்த பிள்ளைக்கு உணவு என்ன செய்ய மாட்டாங்க? ஊட்ட மாட்டாங்க. ஒரு சிலர் அன்பின் நிமித்தமாக என்ன செய்வாங்க? ஊட்டுவாங்க. அதுபோல தான் ஆண்டவர் நம்மை வளர்க்கிறதுக்கு முன்பதாக அவரே என்ன பண்ணுறாரு? அப்படி வாக்குத்தத்தத்தை கொண்டு நமக்கு ஆசீர்வாதங்களை புதிதாய் ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை என்ன செய்வார்? கொடுப்பாரு, நிறைவேற்றி கொடுப்பாரு. ஆனால் நம் ஆண்டவருக்குள்ளாக அதிகமாக நாம் வளர்ந்து வரும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? அவருக்குள்ளாக இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் உபாகமம் 28:1 பார்க்கும் பொழுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையின்படியெல்லாம் நீ செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அதை தொடர்ந்து 14வது வசனம் வரைக்கும் அநேக வாக்குத்தத்தங்களை அங்கே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்திருக்கிறார்.
இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல் வசனத்தில் சொல்லப்படுகின்ற அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து கவனமாய் உண்மையாய் நாம் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாய் வைப்பார். கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நாம் என்ன செய்யணும்? செய்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் ஆண்டவருடைய சத்தத்திற்கு அவருடைய கட்டளைகளின்படியெல்லாம் நாம் செய்தால்தான் தேவன் கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உலகத்தில் உள்ள மக்கள் சபை இன்றைக்கு எங்கே போய் கொண்டிருக்கிறது? மேலான ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கண்கள் மேலான ஆசீர்வாதத்தை பிசாசானவன் என்ன பண்ணிட்டான்? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இன்றைக்கு தடையாயிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய கட்டளைக்கு அவருடைய சத்தத்திற்கு நாம் உண்மையாய் செவி கொடுத்தால் மாத்திரம்தான். இங்கே உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் அங்கே ஆண்டவர் வாக்குத்தத்தமாக வைத்திருக்கார். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த வருடத்துல நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற, நம்முடைய திருச்சபைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்று சொன்னால், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்ல. ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண போகிறாரா? அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறவர் அல்ல, ஆண்டவர் ஆசீர்வதித்தாரு. ஆண்டவர் ஆதியில மனிதனை படைக்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாக படைத்து அவர்களை ஆசீர்வதித்து என்ன பண்ணாரு? ஏதேன் தோட்டத்தில் வைத்தாரு. அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் என்ன பண்ணார்கள்? கீழ்ப்படியாமையினால அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து என்ன பண்ணப்பட்டார்கள்? துரத்தப்பட்டார்கள். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். முன்பதாகவே ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கார். சுவிசேஷங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆரோன் குடும்பத்தாரை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் முடிவு மட்டும் காத்துக் கொள்கிறவர்களா இருக்கிறோமா? ஆசீர்வாதத்தை நாம் பற்றி கொள்கிறவர்களா இருக்கிறோமா? மேலான ஆசீர்வாதங்களை பெரும்படியாக உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெரும்படியாக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு நேராக நாம் வந்து நிற்கும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் மேலான ஆசீர்வாதங்களை பார்க்கிறதே இல்லை. இன்னைக்கு அநேக வேலை நாம் என்ன பண்றோம்? கீழே பார்த்து கொண்டு போகிறோம். மேலே பார்த்து நாம் என்ன செய்கிறது இல்லை, போகிறது இல்லை. ஆண்டவர் சொல்றார், மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறவனமாக இன்னைக்கு மேலானவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாடுகிறவர்களாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நாம் தரித்திருக்கும் போது, கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கும் போது அவருக்குள்ளாக தான் நாம் என்ன செய்ய முடியும்? சகல உன்னதங்களில் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்து இல்லாம நாம் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்து இல்லாம எதையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஏன்னா கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்காக கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கார். வேறு யார் மூலமாக நாம் என்ன செய்ய முடியாது? உன்னதங்களிலே இருக்கின்ற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்து தான் அதை நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்திரு. பிதாவானவர் கிறிஸ்துவின் மூலமாக அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அதை ஆசீர்வாதமாக நமக்கு கொடுத்திருக்கிறது. நாம் வாசித்தோம். கிறிஸ்துக்குள்ளாக கொலோசியர் 1:16 வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது.
சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. துறைத்தனங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், தத்துவங்கள் ஆனாலும், பூலோகத்தில் உள்ளவைகள் ஆனாலும், பரலோகத்தில் உள்ளவைகள் ஆனாலும், சகல சிருஷ்டிகளும் யாருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அவருக்குள்ளாக அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடினால அவரை கொண்டுதான் நாம் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்து வர முடியாது. அப்போ ஆண்டவராக இயேசுக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். நம்முடைய மனக்கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாஞ்சை, நம்முடைய நோக்கம் எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடாது. நம்முடைய வாஞ்சை, நம்முடைய நோக்கம் எல்லாம் பரத்தை நோக்கி இருக்க வேண்டும், ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். அதுதான் பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய வருகை குறித்து என்ன பண்ணார்கள்? காத்திருந்தார்கள். எப்போ வருவீர் என்று ஆயத்தமாய் நாங்கள் என்ன பண்றோம்? காத்திருக்கிறோம் என்று சொல்லி அநேக பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் பாடல் எழுதி என்ன பண்ணார்கள்? அதை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஆண்டவர் மேல் நம்முடைய கண்ணை என்ன செய்ய வேண்டும்? வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் நம் மீது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இரக்கம் பாராட்டுகிற தேவனாயிருக்கிறார். வாக்கு தத்தத்தை கொடுத்து ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தின் படியாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 5:17 ஒரு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாயின. நம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில பழையவைகள் ஒழிந்து போகும், எல்லாம் புதிதாகும். பழைய வருடங்களில் இருந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றி நம்மை புதிய வருடத்துக்கு நேராய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கார். எத்தனை பேர் 2024 ஆண்டில் இருக்கிறோம்? அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் 2024 ஆண்டில் இருக்கிறீங்க? புதிய ஆண்டுகள் ஆண்டு என்ன பண்ணிட்டாரு? கொண்டு வந்துட்டாரு. 2024 ஆண்டு முடிஞ்சிச்சு. அது திரும்பி வராது. நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டாத பார்க்க மாட்டோம். ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் முடிந்ததுன்னு சொன்னால் அதை திரும்பி என்ன பண்ண மாட்டோம்? பார்க்க மாட்டோம். வருடங்கள், நேரங்கள், நிமிடங்கள் அதெல்லாம் அந்த ஆண்டில் முடிஞ்சிச்சுன்னா அது திரும்பி பார்க்க முடியாது. தேவன் நம்மை அவ்விதமாக ஆண்டவர் நடத்தி கொண்டு வரும். நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் எங்கே போட்டிருக்காரா? கடலின் ஆழத்தில் என்ன பண்ணியிருக்காரு? நம்ம புதிய சிருஷ்டியாய் உருவாக்கி வைத்திருக்கார் கிறிஸ்துவுக்குள்ளாக. இந்த புதிய வருடத்துல, புதிய மாதத்துல நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும்? புதிய சிருஷ்டியாயிருந்து கர்த்தருடைய சித்தத்தின்படியாக நாம் செய்ய வேண்டும். பழையவைகள் எல்லாம் ஒழித்து போயின. இன்றைக்கு புதிய மனுஷனை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். புதிய காரியங்களை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நித்திய ஜீவன் உண்டு. கிறிஸ்துவ 1 யோவான் 5 வாசிக்க வேண்டாம். 1 யோவான் 5:11 கிறிஸ்துவுக்குள்ளாக நித்திய ஜீவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் அவருடைய குமாரன் மூலமாக அதை நமக்கு தந்தரில் இருக்கிறார். கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எனவே ஆண்டவர் நம்மை அவருக்குள்ளாக ஆண்டவர் அந்த ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மாம்சத்தின்படி நடவாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆவியின்படியாக நடக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவை சார்ந்து வாழ வேண்டும். யோவான் 15வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே என்னிலே நிலைத்திருந்தவை நான் உங்களில நிலைத்திருப்பேன், அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பேன். ஆண்டவரில் நாம் நிலைத்திருக்கணும். புதிய ஆண்டில் ஆண்டவர் நம்மோடு இருக்கணும். ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். திருச்சபையினுடைய ஊழியர்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நேர்த்தியாய் ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் நமக்குள்ளாக, கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கும் பொழுது உன்னதங்களில் மேலான இடங்களில் உள்ள அந்த ஆசீர்வாதத்தை
நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் என்ன பண்ணான் லூசிபர், நான் உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி. ஏன்னா அவனுக்கு தெரியும் உன்னதங்களில் என்ன இருக்கிறது, உன்னதமானவருக்கு ஒப்பாயிட்டா இந்த பூமியில உள்ள எல்லாமே என்னுடைய கீழாக வந்துடும் சொல்லி அவன் நினைத்து என்ன பண்றான், அவன் சொல்றான் நான் உன்னதமானவருக்கு ஒப்பா உன்னதங்களிலே ஏறுவேன் என்ற அந்த காரியத்தை அவன் சொல்கிறான். ஆனால் தேவன் அதை பார்த்தார். அவன் எங்க தள்ளினா பூமியின் அடியில ஆண்டவர் அகால பாதாளத்துல என்ன பண்ணாரு, அவனை தள்ளினார். ஏன்னா அவன் அந்த உலகத்தை சுதந்திரித்துக் கொண்டிருந்தான் என்று சொன்னால் இன்றைக்கு இருளின் அதிகாரத்துக்குள்ளாக நாம் என்ன செய்து கொண்டிருப்போம், வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த தேசம் முழுவதும் இருளின் அதிகாரத்துக்குள்ளாக ஆதிக்கத்துக்குள்ளாக இந்த உலகம் தேசம் இன்றைக்கு இருக்கு. எனவே தான் அந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக உன்னதமான தேவனுடைய குமாரனை இயேசு பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு என்ன பண்ணியிருக்காரு, அனுப்பி மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தார். மரண இருளில் இருந்த ஜனங்கள், இருளின் அதிகாரத்தில் இருந்த ஜனங்கள், பாவத்தில் இருந்த ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக மீட்பராக, இரட்சகராக, மேசியாவாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். எனவே கண்பான தேவனுடைய பிள்ளைகளை நம் மேலானவைகளை நாடும்படியாக, மேலானவைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் இந்த புதிய ஆண்டில நம்மை அழைத்திருக்க. எபேசியர் 2:7 பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுக்கு நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். செய்ய போறாருல ஆண்டவர் செய்திருக்கிறார். எல்லாமே ஆண்டவர் நமக்கு எப்படி முடித்து இருக்கிறார். ஆண்டவர் அதை நான் முடிக்க போறேன், வர நாட்களில் செய்ய போறேன்ல. ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆண்டவர் செய்திருக்கிறார். அவரோடு கூட உட்காரும்படியான அந்த காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். எனவே நாம் என்ன செய்யணும், கிறிஸ்துக்குள்ளாக மேலானவைகளை கொலோசியர் 3:1-2 பார்க்கும்போது நீங்கள் கிறிஸ்துவுடைய கூட எழுந்தது உண்டானால் தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிற்கும் இடத்திலுள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல. ஆண்டவர் தெளிவாய் சொல்றாரு, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். இன்னைக்கு எத்தனை பேர் நாம் மேலானவைகளை நாடுகிறோம், பூமிக்குரியவைகளை நாடிக்கொண்டு என்ன பண்றோம். ஆண்டவர் சொல்றாரு பூமிக்குரியவைகளை அல்ல, அது நமக்கு பாத்திரம் அல்ல, பூமிக்குரியவை நமக்கு பாத்திரம் அல்ல. ஏன்னா பூமியிலிருந்து தான் ஆண்டவர் நம்ம எடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு பூமிக்குரியவைகளை நாம் என்ன செய்கிறோம், தேடுகிறோம், அதற்காக நாடுகிறோம், அதற்காக பிரயாசப்படுகிறோம், அதற்காக மணிக்கணக்கில் நாம் என்ன பண்றோம், வேலை செய்கிறோம். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இன்றைக்கு உலகமே அப்படிதான் போய் கொண்டிருக்கிறது. ஐடியில் இன்னைக்கு எல்லா நேரமும் வேலை இருக்கு. நைட் ஷிஃப்ட்டு, டே ஷிஃப்ட்டு, 24 மணி நேரமா வேலைகள் இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வேலை 8 மணி நேரம் தான். இதுக்கு முன்பதாக பார்க்கும் பொழுது பகலில் தான் என்ன பண்ணுவார்கள், வேலைக்கு போவார்கள், நைட்டில் போக மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு எல்லாமே தலைக்கீழாக என்ன பண்ணப்பட்டது, மாற்றப்பட்டிருக்கிறது. நைட்டில் வேலை, ஏன்னா அதிகமாக பணம் கொடுக்கறதுனால என்ன பண்ணுறாங்க, நைட் எந்த ஷிஃப்ட் போட்டாலும் இன்னைக்கு உலகத்துக்காக அவ்வளோ பிரயாசப்பட்டு ஓடுறோம், பணத்துக்காக, பொருளுக்காக, உலக காரியங்களுக்காக. இன்றைக்கு ஆலயத்தில் நைட் ப்ரேயர் வச்சா எத்தனை பேர் நைட் ப்ரேயரில் வந்து நம்ம ஜெபிக்கிற யோசித்து பாருங்க. முக்கியமான தேவனுடைய பிள்ளைகளை உலகத்துக்கு காரியங்களாக இருந்தால் நாம் என்ன பண்ணுறோம், உலகத்துக்காக எவ்வளோ மணி நேரமாக இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும் நாம் என்ன பண்ணுறோம், அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஓடுகிறோம். தேவனை தேடுகிறதுக்கு நைட் ப்ரேயர் மற்ற காரியங்கள் ஆலயத்தில் இரவு ஜெபங்கள் நடக்கும் பொழுது எத்தனை பேர் நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம். ஆனால் சொல்றார் உலகத்துக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள் என்று. இன்னைக்கு மேலானவைகள் அதுதான். தேசத்துக்காக திறப்பில் நின்று இரவு ஜெபத்தில் வந்து தூங்கிட்டு போல, சபையில் வந்து போதுங்க, திருச்சபை மக்கள் வருகிறவங்க தூங்கிட்டு போவதுக்காக இரவு ஜெபத்துக்கு நாம் வரவில்லை. இங்கே என்ன பண்றோம், விழித்திருந்து அழிவின் பாதையில செல்லுகிற ஜனங்களுக்காக தேசம் ஜெபிக்கிற மனிதர்களே என்று சொன்னால் தேசம் எப்படி இருக்குமா, அழிவின் பாதையில ஓடிக்கொண்டிருக்கும். தேசம் அழிந்து போய்விடும். இன்னைக்கு அங்கங்கே ஜெபிக்கின்ற ஒரு சிறு கூட்டம் இருக்கிறபடினாலதான் இன்றைக்கு தேசம் பாதுகாத்து கொண்டிருக்கிறது.
அன்றைக்கு ஆபிரகாம் இருந்தபடினால்தான் அன்றைக்கு தேசம் பாதுகாக்கப்பட்டது. அன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள் இருந்தபடினால்தான் அநேகர் பாதுகாக்கப்பட்டார்கள். எனவே இன்றைக்கு தேவன் நம்மை அவரோடு கூட உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்களை, மேலான காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்து பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாம் நாடுபடியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே அந்த தரிசனம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக தூக்கத்தை எல்லாவற்றையும், உலகத்தை எல்லாவற்றையும் நான் எழுந்து தேவனுடைய பாதத்தில் வந்து நான் காத்திருப்பேன் என்ற அந்த வாஞ்சை, அந்த அன்பு நமக்கு என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் மேலானவைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே அதை நாம் சுதந்திரித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற அந்த காரியங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்திரப்பட வேண்டும். ஆண்டவர் இந்த பூமியில் அவருடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தும்படியாக தான் நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணாரு? பிதாவாகிய தெய்வம் தம்முடைய குமாரனை அனுப்பினாரு. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனையும் நம்மையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? அவருடைய மனவாட்டி சபையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்திருக்கிறார். நாம் தான் செய்ய வேண்டும். இந்த பூமியில ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துகிறவர்களாக, நிலைநிறுத்துகிறவர்களாக, அதற்கென்று நாம் ஓடி உழைக்கிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். மேலானவைகளை நாடுகிறவர்களாக, மேலானவைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படும் அந்த நாட்களை பார்த்தோம். மோசே ஆண்டவர் அழைத்து சீனாய் மலையில என்ன பண்ணாரு? 10 கற்பனைகளை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இந்த பூமியில ஆசீர்வாத கூடாரத்தை உண்டு பண்ணும்படியான அதுக்குரிய ப்ளூ பிரிண்ட்டையும் அதனுடைய மாடலை ஆண்டவர் என்ன பண்ணாரு? அங்கே மலையில காண்பித்து கொடுத்தார். அப்போ மேலான இடத்துக்கு போனோம்னா நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து ஆயத்தப்பட்டு நாம் செல்லும் பொழுதுதான் அங்கே மேலான உன்னதங்களில உள்ள மேலான அந்த ஆவிக்குரிய வெளிப்பாடை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, ரகசியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு இது போதும், மேலான ஆசீர்வாதம் வேணான்னா ஆண்டவர் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தோடு விட்டுருவார். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை வைத்து ஒருவன் என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. தசமபாகம் காணி கொடுக்கலாம், ஆலயத்துக்கு வரலாம். ஆனால் உன்னதங்களில் உள்ள மேலான சகல ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் வேதத்தில் பார்க்கும் பொழுது அந்த வாலிபன் வருகிறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள. அவன் ரெகுலராக ஆலயத்துக்கு போகிறவன் தான், தசமபாகம் காணிக்கு கொடுக்குறவன் தான். ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு வா, அப்பொழுது உனக்கு பரலோக ராஜ்யத்துல பொக்கிஷங்கள் உண்டாயிருக்கும். பரலோக ராஜ்யத்துக்கு கிடைக்கும் சொல்ல, பொக்கிஷன் தான் உண்டாயிருக்கின்றாரு. அப்போ எவ்வளவு ப்ராசஸ் இருக்கிறது, எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கு. இன்னைக்கு நிறைய பேர் வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டா போதும், வந்துட்டு மெசேஜை கேட்டுட்டு போயிட்டா போதும், எனக்கு ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் வரும். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை யார் வேணுமானாலும் கொடுக்க முடியும். பிசாசாரனே என்ன பண்ணுவான்? கொடுப்பான். அது நம்ம நித்தியத்துக்கு நேராய் நடத்தாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆவியினாலும் ஜலத்தினாலும் உறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவியில பிறந்தவர்களாக, ஆவியில பிறக்கப்பட்ட அந்த அனுபவம் தேவ சமூகத்தில் வந்தாதான், தேவனோடு கூட நாம் இணைந்து இருந்தால்தான், தேவனோடு கூட ஐக்கியப்பட்டாதான், தேவன் வருகின்ற சொல்லுகின்ற இடத்திற்கு போனாதான் கிடைக்கும். அவ்வளோ பெரிய ரகசியத்தை, அவ்வளோ பெரிய வெளிப்பாடை அந்த மலையின் கீழே மோசைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுக்கல? மலைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ மலைக்கு ஏறி வா. அதுவும் யார் வரணும்? நீ மட்டும்தான் வரணுன்றாரு. அங்கே அவ்வளோ கட்டளைகளை கொடுக்குறாரு, அவ்வளோ காரியங்களை கொடுக்குறாரு. மோசே என்ன பண்றாரு? ஏறி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக மோசே சொல்லி, ஆண்டவரே என்னால் ஏற முடியாது, நான் 120 வயது உள்ளவனாக இருக்கிறேன், 80 வயது உள்ளவனாக இருக்கிறேன், என்னால் ஏற முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு. ஏறி வாங்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? உடனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்கிறார். அந்த வெளிப்பாடு, ஆண்டவரை பார்க்கக்கூடிய
அந்த வெளிப்பாடு, அந்த தரிசனம், தேவன் கொடுத்திருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரோடு ஆண்டவர் சொல்கின்ற இடத்துக்கு ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி வர சொல்லும்போது, ஆயத்தத்தோடு நம்ம வரும்பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அது எந்த விதமாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை வைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதிப்பார். அதை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு மோசே, எலியா, யாக்கோபு, முற்பிதாக்கள் இவர்களெல்லாம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். இயேசு கூட என்ன பண்ணார்? மறுரூப மலைக்கு போனார். அங்கே மறுரூபமானார். அங்கே தீர்க்கதரிசி மோசே, எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணார்? அவர் பார்த்தார். அவர் மாம்ச சரீரத்தில் என்ன பண்ணல, பார்க்கல. இயேசு கிறிஸ்து எப்படி எந்த சரீரத்தில் அவர்களை பார்த்தாரே, ஆவிக்குரிய மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். அங்கே அவர்களும் மறுரூபமாக்கப்பட்டு வந்தார்கள். மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை தான் அவர்களை பார்க்க முடியும். ஒரு வெளிப்பாடு நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், மாம்ச சரீரத்தில் எந்த வெளிப்பாடையும் தேவன் என்ன பண்ண மாட்டார்? யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டார். ஆவிக்குரிய சரீரத்தில் தான் பார்க்க முடியும். அநேக உதாரணங்களை சொல்லியிருக்கிறோம். தானியேல் சிங்க கேபில் இருந்த பொழுது அந்த சிங்கங்கள் என்ன பண்ணல, சேதப்படுத்தல. ஏன்னா அங்கே அவன் இருந்தது என்னது? மாம்சம் தான். அந்த மாம்சம் எப்படி ஆயிடுச்சு? அவர் 3 வேளையும் ஜெபித்து எதனால அந்த பனிஷ்மெண்ட் அவருக்கு வந்தது? அவர் ஜெபித்ததுனால தான் அந்த பனிஷ்மெண்ட்டே வந்தது. எனவே அவர் சிங்க கேபில் என்ன பண்ணார்கள்? தூக்கி போட்டார்கள். அவர் ஜெபித்து அவருடைய மாம்சம் அந்த இடத்துல இல்லை. தூக்கி போடும்போது என்ன இருந்தது? ஆவி இருந்தபடினால அங்கே என்ன பண்ணல, சிங்கத்தால் என்ன பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அந்த சிங்கத்தின் வாயை கட்டிட்டாரு. சொல்லி சிங்கத்தின் வாயை கட்டிட்டாரு. நான் ஒன்றும் சிங்கம் என்ன பண்ணல, சேதப்படுத்தல. இன்னைக்கு மாம்சத்தோடு தானியல் ஒரு வேளை மாம்சத்தோடு உள்ள போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருப்பாரு தானியல்? அந்த இடத்துல சிங்கங்களுக்கு இரையாக அவர் மறித்து போயிருக்க. ஆவிக்குள்ளாக நாம் வந்தால் தான், ஆவியினால நிரப்பப்படுகிறவர்களாக, ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளாக நம்ம வந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அநேக வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரம் இல்லை, ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சுடரொளி வீசுகின்ற பட்டயத்தை என்ன பண்ணியிருக்காரு? கேருபீன்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? வைத்திருக்காரு. எப்பவுமே என்ன பண்ணோம்? சுற்றி கொண்டிருக்காரு. அதுக்குள்ள மாம்சம் போகக்கூடாது. அதான் என்ன பண்ணுறாரு? ஆதாம் ஏவாள் அந்த தோட்டத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு? வெளியே விட்டாரு. ஏன்னா 2வது அவருக்கு என்ன பண்ணக்கூடாது? மாம்சத்தோடு உள்ள போனோம். எல்லாமே உள்ள போனோம். ஆனால் மாம்சத்தோடு உள்ள போகக்கூடாது. மாம்சத்தோடு யார் போனாலும் அதை என்ன பண்ணுறோம்? வெட்டிடும். அப்போ அதுக்குள்ளாக போனோம்னா ஆவிதான் உள்ள போக முடியும். வேற எந்த பொருள் போனாலும் அதை என்ன பண்ணுறோம்? சுடர் ஒளி வீசுகின்ற பட்டயத்தை காவல் செய்யும்படியாக ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்திருக்கிறார். அப்போ மாம்சத்தோடு இருந்தால் மாம்சத்தோடு நம்ம அதுக்குள்ளாக போக முடியாது. ஆவிக்குள்ளாக அங்கே ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்தார். அதை இழந்து விட்டார்கள். ஆண்டவர் துளைத்துட்டு சுடரொளி வீசுகின்ற பட்டயத்தை வைத்தார். மறுபடியும் அவர்கள் அதுக்குள்ளாக போக வேண்டும். மறுபடியும் அந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனியை நாம் என்ன செய்ய வேண்டும்? புசிக்க வேண்டும். அப்போ மாம்சத்தோடு போய் என்ன செய்ய முடியாது? புசிக்க வேண்டும். மறுபடியும் மாம்சத்தோடு போனா என்ன பண்றான்? மனிதன் பாவத்துல விழுந்து விடுவான். எனவே ஆண்டவர் அதுக்குள்ளாக ஆவிக்குள்ளாக நாம் போகணும். மறுரூபமாக்கப்பட்டவர்களாக, புதிய சரீரத்தை உடையவர்களாக, ஆவியாக்கப்பட்டவர்களாக நாம் கடந்து செல்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக மேலான ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நாம் என்ன செய்ய முடியும்? உன்னதங்களில் தான் இருக்கிற அந்த மேலான ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நாம் அழைக்கப்பட்ட அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணார்கள்? பெற்றுக்கொண்டார்கள். நாமும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் யார் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி பார்த்தோம். தேவனுடைய புத்திரர்கள். ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். கடந்த நாட்களில் கூட தேவனுடைய புத்திரர்கள் என்றே ஒரு தலைப்பில் நாம் என்ன பண்ணோம்? தியானித்து இருக்கிறோம். தேவனுடைய புத்திரர்கள் யார், அவர்கள் என்னெல்லாம் செய்வார்கள் என்று சொல்லி கடந்த நாட்களில் அதை நாம் தியானித்திருக்கிறோம். தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள்
தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எனவே அவருடைய ஆவினால நாம் என்ன செய்ய வேண்டும்? நடத்தப்படும் பொழுது அவர் நமக்கு தந்தர்கள் இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்ற மேலான சகல உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? பெற்றுக்கொள்வார்கள். அடுத்ததாக சரீர மீட்பு நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். சரீர மீட்பு இருந்தால் தான் அந்த உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ரோமர் 8:23 ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளாக இருக்கிறோம். சரீர மீட்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். புத்திர சுவிகாரம் வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆவலோடு காத்திருக்க வேண்டும். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாய்வுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்போ நம் சரீர மீட்பு அடைய வேண்டும். நம்முடைய இந்த மாம்ச சரீரம் மீட்படைந்து இது ஆவிக்குரிய ஒரு சரீரமாக, இது மருத்துவமாக்கப்பட்ட சரீரமாக மாற வேண்டும். அப்படி மாறினா தான் அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் என்ன பண்ணாரு? உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மரித்து, ஏன்னா 1ஆம் தேதி எல்லாமே தூங்கி இருக்கீங்க, மறுபடியும் அதை என்ன பண்றேன்? ஞாபகப்படுத்த மறுபடியும் இந்த மெசேஜ் எடுக்கணும். இல்லை, இன்னைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்காம போகக்கூடாது தான் மறுபடியும் வாங்க இதை என்ன பண்றேன் உங்களுக்கு சொல்றேன். மறுபடியும் இன்னைக்கும் நம்ம தூங்கணும்னா கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? தூங்கிட்டா ஆண்டவர் வருவார். 10 கனி 5 கனி என்ன பண்ணாங்க? ஆயத்தம் இல்லாமல் என்ன பண்ணாங்க? எண்ணெய் தீ வெட்டி இருந்தது. அது தீ வெட்டி மட்டும் எரித்து கொண்டு இருந்தது. என்ன பண்ணிடுச்சு? வேலையாச்சு. தூங்கி இருந்தது போல நீ தூங்கிட்டு இருந்தோம்னா எவ்வளோ சத்தியம் கேட்டு நான் அப்படி தான் தூங்குவேன்னா அது என்ன பண்ண முடியாது? யாராலையும் விடுவிக்க முடியாது. எனவே நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். சத்திய வசனத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும், ஆயத்தமாக வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். எனவே சரீர மீட்பு நமக்கு மிகவும் முக்கியமாக காணப்படுகிறது. மறுரூபமாக்கப்பட்டவர்களாக, அழைக்கப்பட்டவர்களாக, நம் தேவ குமாரனுடைய சாயலுக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வருகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி வந்தால் தான் நம்முடைய சரீர மீட்பை நாம் என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தாரு. மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. அவர் அந்த மாம்ச சரீரத்தோடு எழுந்தார். ஆவியின் சரீரம் பெற்றுக்கொண்டார். மற்றவர்களாம் எழுந்தாங்க. யார் மரிச்சது? லாசரு மரிச்சு உயிரோடு எழுந்திருக்கும் போது எப்படி எழுந்தாரு? மரண சரீரத்தோடு எழுந்தாரு. நாயினுடைய மகள் அநேகர் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பும் பொழுது அவர்களுக்கு ஆவிக்குரிய சரீரம் கொடுக்கப்படவில்லை. ஏன்னா அவர்கள் மீண்டுமாக மரிப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து, ஒரே தரம் மரித்து, அவர் என்ன பண்ணாரு? ஒரே தரம் உயிரோடு அவர் என்ன மறுரூபமாக்கப்பட்டவராக எழுந்தாரு. எழுந்த தேவன் அவர் என்ன பண்ணப்பட்ட? மறுரூபமாக்கப்பட்ட அந்த உடலோடு கூட என்ன பண்ணப்பட்டாரு? மேலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எப்படி ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியாக மீண்டுமா என்ன பண்ண போறாரு? இந்த பூமிக்கு வருவார். அப்போ மாம்ச சரீரம் எடுத்துக்கொள்ளப்படுமா? எடுத்துக்கொள்ள சரீரம் ஆவிக்குள்ளாக ஆனாதான் எடுத்துக்கொள்ளப்படும். ஆண்டு அதத்துல பழைய பாடல பார்க்கும்போது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது என்ன பண்ணிட்டாரு? எடுத்துக்கொள்ளப்பட்டார். மாம்ச சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பாரா? தேவனோடு கூட சஞ்சரிக்கும் போது அங்கே அவருடைய மாம்சம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? மறித்து போயிருக்கோம். அவர் ஆவிக்குரிய தேவனோடு சஞ்சரிக்கின்ற அனுபவத்துக்குள்ளாக வரும்பொழுது அந்த சரீரம் என்ன பண்ணப்பட்டது? எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆவிக்குள்ளாக இன்றைக்கு ஆவிக்குள்ளாக நாம் இருக்கும்போது சரீரம், அதாவது சரீர மீட்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதே மாம்சம் பூமியில சாக வேண்டும். நம்முடைய சுய விருப்பம், சுய சித்தம், சுய காரியங்கள் இந்த பூமியில மறித்தாதான் நாம் என்ன செய்ய முடியும்? மறுரூபமாக்கப்பட்டவர்களாக நாம் என்ன பண்ண முடியும்? சரீர மீட்பை நாம் அடைகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக நாம் என்ன செய்வோம்?
ஆளுகை செய்யும்படியாக தான் ஆண்டவர் நம்மை அழைத்த 2 தீமோத்தேயு 2:12 அவரோடு கூட பாடுகளை சகிக்கிறோமானால் அவரோடு ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அடுத்ததாக நியாயத்திற்கு செய்யும் அதிகாரத்தை தேவன் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். யார் மீது நியாயத்திற்கு செலுத்த? பிசாசும் அவனுடைய தூதர் மீது நியாயத்திற்கு செலுத்தும்படியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அடுத்ததாக ஜெயம் கொள்கிறவர்களாக இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உன்னதங்களில் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஜெயம் கொள்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை ஜெயம் கொள்ளும்படியா உலகத்தை, மாம்சத்தை, சுயத்தை எல்லாவற்றையும் நாம் ஜெயம் கொள்ளும் போது வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல 7 சபைக்கு சொல்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் ஜெயம் கொள்கிறவர்கள் தான் கிடைக்கும். ஜீவவிருட்சத்தின் கனியை புசிப்பார்கள். அது மாத்திரமல்ல, 2ஆம் மரணத்தில் சேதப்படுவதில்லை. நான் மறைவான மன்னாவை கொடுப்பேன். என் பிதாவினுடைய அதிகாரத்தை பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரத்தை கொடுப்பேன். இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். அவனுடைய தேவனுடைய ஆலயத்தின் மேல தூணாக்குவேன். என்னுடைய சிங்காசனத்தின் மேல் என்னோடு கூட உட்காரும்படி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். மேலான ஆசீர்வாதத்தை எனக்கு நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆபிரகாமை அழைத்தார். அதை அவன் என்ன பண்ணான்? இழந்து போனான். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சுதந்திரித்துக் கொண்டார். கிறிஸ்துவுக்காக அவருடைய நாமத்தின் நிமித்தமாக வருகின்ற பாடுகள் இதெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நிமித்தமாக அந்த பாடுகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு மேலான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் நம்மை மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எனவே அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். அவருடைய கட்டளைகளின்படியாக நாம் நடப்போம். இந்த 2025ஆவது ஆண்டில் அநேக காரியங்களை நாம் வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கணும். எத்தனை பேர் பொருத்தனையோடு வந்திருக்கோம்? எத்தனை பேர் வாஞ்சியோடு வந்திருக்கோம்? சென்ற ஆண்டில் நடக்கலை, இந்த ஆண்டில் ஆகிலும் நடக்கும் அப்படின்ற விசுவாசத்தோடு நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். சென்ற ஆண்டில் ஏன் நடக்கலை? அதை நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்தோமா? ஒன்று நடக்கலைன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் எனக்கு செய்யலை, அவ்வளோதான் அப்படின்றோம். நம்ம இந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு செய்வேன்னு, அது ஏன் என் வாழ்க்கையில் நடக்கலை? நாம் தெய்வத்துக்கு பிரியமாக நடக்கிறோமா? தெய்வம் சொன்ன அந்த காரியங்களுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோமா? அப்படி சித்தத்தின்படி நாம் செய்கிறோமா என்பதை நாம் நன்றாய் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவருக்குள்ளே ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்போ அந்த வாக்கு தத்தங்கள்லாம் அப்படியே ஆகும். அதை நாம் என்ன செய்வதில்லை? சரியாய் பெற்றுக்கொள்வதில்லை. அவருக்கு பிரியமான காரியங்களை கர்த்தர் இந்த ஆண்டில் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுவார். நாம் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசிக்கும் பொழுது அது நடக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவர் விசுவாசத்தினால எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாராம்? கொடுக்கிறவராயிருக்கிறார். என் கண்பானவர்களே, ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு சொல்லுகின்ற காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவர் இருதயத்தின் நினைவுகளை நிறைவேற்றுவார். அது பிரியமா இருந்தால் தான். எரேமியா 30:34 வாசிக்கிறேன்னா நீ குறித்து வச்சுங்க. நம்ம வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்க. இந்த ஆண்டில் ஆண்டவர் நம்ம இருதயத்தின் வாஞ்சிகள், ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருக்கு பிரியமாக அவருடைய சித்தத்தை எல்லாம் நாம் நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் செய்து முடிப்பார். இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் என்ன பண்றாரா? நிறைவேற்றுவார். நீ சொன்ன உன் வார்த்தைகளை நிறைவேற்றுவார். நம்ம அவரிடத்துல சொன்ன வார்த்தைகள், அதுவே இந்த வார்த்தையை வாழ்க்கையில நிறைவேற்றணும்னா அந்த வார்த்தைகளை என்ன பண்றாரு? ஆண்டவர் நிறைவேற்றுவார். எரேமியா 28:6 மூன்றாவதாக அவர் ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற தெய்வனாக இருக்கிறார். சங்கீதம் 20:4 அது பெரிய வசனமா இருக்கும். வாசிக்க வேண்டாம், நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் போய் நீங்க தியானித்து பாருங்க. அவர் ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறவர். அடுத்ததாக 4வது சங்கீதம் 20:5
வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற தெய்வம். இன்னைக்கு ஆண்டவர் நிறைவேற்றலன்றோம், ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் வேண்டுதல்களை நிறைவேற்றுவர் என்று சொல்லி. அடுத்ததாக முன் அறிவித்தவைகளை, நமக்கு முன் அறிவித்தவைகளை ஆண்டவர் என்ன பண்ணலாம், நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்க. அப்போஸ்தலர் 3:18. ஆறாவதாக கர்த்தர் நமக்கு சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றும். முதலாவதாக நம்ம பார்த்தோம், நம்ம அவரிடத்துல சொன்ன வார்த்தை என்ன பண்றாராம், நீ சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். அடுத்ததாக ஆறாவது, கர்த்தர் நமக்கு சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றும். ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தை சொன்னாலும் அதை நிறைவேற்றுவார். இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணுவான், சொல்லிட்டு நாளைக்கு நான் சொல்லன்றுவான். ஏன்னா மனுஷன் என்ன பண்றான், பொய் சொல்கிறவனாக இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல, சொன்னதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். எரேமியா 33:14. அடுத்ததாக ஏழாவது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். யோபு 23:14. ஆண்டவர் நமக்கென்று குறித்திருக்கிறத ஆண்டவர் என்ன பண்ணுவார், இந்த 2025 ஆண்டில் நிறைவேற்ற போகிறார். எனவே கடைசியாக 8வது, அவர் தரிசனத்தை நிறைவேற்றுவார். ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார் என்று சொன்னால் அதை ஏற்றுவதை நிறைவேற்றுவார். ஆபகு 2:3 தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவன். நம்முடைய தந்தை பேராயர் அவர்கள் இறந்துட்டாங்க கடந்த வருடத்துல. அவர்களை தரிசன பேராயர் என்றே சொல்வார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த தரிசனத்தின்படியாக காத்திருப்பாங்க. அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக அவர்கள் என்ன பண்ணுவார்கள், பிரயாசப்படுவார்கள், அதற்காக செயல்படுவார்கள். அந்த தரிசனத்தை குறித்த நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றி முடித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் தரிசனத்தை நிறைவேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். தரிசனத்தோடு நாம் இணைய வேண்டும். தரிசனத்தோடு இணையாவிட்டா அதை நாம் என்ன செய்ய முடியாது, அதில் நிறைவாக முடியாது. தரிசனத்தோடு இருந்து தேவ வார்த்தையோடு நாம் நடக்கும்போது அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், நிறைவேற்றுகிற தரிசனத்தை நிறைவேற்றுகிற சபைக்கு இந்த புதிய ஆண்டில் அநேக தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். புதிய ஆத்துமாக்களை கொண்டு வருகின்ற தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பமும் 5 ஆத்துமாக்கள் அந்த வருடத்தோட முடிவில் என்ன பண்ணோம், கொண்டு வரணும். ஆண்டவர் கணக்கு கேட்பார், ஆஸ்ட் கேட்கிறாரோ இல்லையோ, ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுத்திருக்கார். எல்லாருக்கும் இது எல்லா குடும்பம், ஒரு 20 குடும்பம் இருக்குதுன்னா ஒவ்வொருவரும் 5 ஆத்துமாக்கள் என்ன பண்ணோம், எப்படி ஆகிலும் கொண்டு வரணும். ஒரு வேலையில் உயர் பதவிக்கு என்ன உயர் கிரேடுக்கு போனோம்னா என்ன பண்ணோம், அந்த இயரில் என்ன பண்ணோம், ஒரு சில காரியங்களை அச்சீவ் பண்ணி ஆகணும். அப்போ என்ன பண்ணுறோம், இது எப்படியாவது முடிக்கணும். ஏன்னா நம்முடைய மேனேஜர் மற்றும் நம்முடைய இவங்கெல்லாம் நமக்கு அடுத்த கிரேட் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறோம், உலக காரியங்களுக்காக என்ன பண்ணுறோம், நைட்டும் பகலும் அவ்வளோ பிரயாசப்பட்டு என்ன பண்ணோம், அந்த வேலையை அந்த காரியங்களை என்ன பண்ணுறோம், அவளுக்கு முடித்து கொடுக்குறோம். நமக்கு என்ன பண்ணுறது, அதில் பணம் கொடுப்பாங்க, அதுக்காக நாம் என்ன பண்ணுறோம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானவான் என்று வேதம் சொல்லுது. அப்போ உலகத்துக்கே, இந்த உலகத்துக்குரிய ராஜ்யத்துக்கே நாம் என்ன பண்றோம், அவ்வளவாய் வேலை செய்கிறோம். பரம தரிசனத்தை பெறப்போகிறோம். நம்ம மேலான ராஜ்யத்தை, நம்ம ஆண்டவருடைய உன்னத ராஜ்யத்துக்கு நேராய் ஜனங்களை ஆயுதப்படுத்துவதற்கு நாம் எவ்வளவாய் பிரயாசப்பட வேண்டும். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. அறிவிச்சு அநேக ஆண்டவருடைய மந்தைக்கு நேராய் நாம் கொண்டு வர வேண்டும். இந்த ஆண்டில் இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனம். ஒவ்வொரு குடும்பமும் முடியல கேட்பார், நான் ஒருவேளை கர்த்தருடைய சித்தம் இருந்தா, இந்த ஆண்டு முடிவில் இருந்தா என்ன பண்ணுவேன், நான் கேட்பேன், இல்லைன்னா ஆண்டவர் கேட்பார், எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்தீங்க. அந்த தரிசனம், அந்த வாஞ்சி நமக்கு நல்ல கொடுத்த தரிசனம், திருச்சபைக்கு கொடுத்த தரிசனம். 5 குடும்பத்தை ஆகிலும் 5 ஆத்துமாக்களை ஆகிலும் நான் என்ன செய்யணும், ஆலயத்துக்கு கொண்டு வரணும். இருளின் அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்களை உங்களிடத்துல கொண்டு வரணும். அந்த வாஞ்சை, அந்த பலத்துக்குள்ளாக, அந்த காரியங்களுக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும், தரிசனத்தோடு இணைந்து
செயல்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த புதிய ஆண்டில நாம் அனுதினமும் செய்ய வேண்டிய காரியங்கள். ஏதோ புதிய ஆண்டை கடந்து வந்துட்டோம், 2024 ஆண்டு போல நான் என்ன பண்ணேன், டெய்லி என்னுடைய நாட்களை நான் கழித்து விடாதபடிக்கு அந்த புதிய ஆண்டில் ஒரு தீர்மானத்தோடு நான் கடந்து செல்லணும். கர்த்தரை நாம் என்ன செய்யணும், துதிக்க. இதெல்லாம் வேதத்தில் தான் இருக்கிறது. சங்கீதம் 35:28 கர்த்தரை துதிக்க வேண்டும். அடுத்ததாக ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 86:3. அடுத்ததாக வேத வசனத்தை ஆராய வேண்டும். அப்போஸ்தலர் 17:11. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அநேக வேதத்திலிருந்து அநேக காரியங்களை நமக்கு என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். வேதத்தை ஆராய்வதற்காக அந்த ஒரு தலைப்பு குறித்து அதை எழுத சொல்லி, அப்புறம் ஒவ்வொரு புத்தகங்களை குறித்து அதை தியானிக்கும்படியாக நம் வேத வசனத்தை என்ன செய்ய வேண்டும், ஆராய்கிறவர்களாக இந்த புதிய ஆண்டில் இருக்க வேண்டும். நான்காவதாக அவர் சமூகத்தை நாம் என்ன செய்ய நித்தமும் தேட வேண்டும். சங்கீதம் 105:4 பார்க்கிறோம். ஒருவருக்கொருவர். அடுத்ததாக 5வது, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக வசனத்தை வைத்து சொல்லுவோம், புத்தி சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயர் 3:13. அடுத்ததாக வேதம் வாசிக்க வேண்டும். வேதத்தை நாம் மனுஷ வேண்டும், பரிசுத்த ஆவியான துணை கொண்டு வாசிக்க வேண்டும். ஏப்ரல் 16:4. அடுத்ததாக 7, பொருத்தனை செலுத்த வேண்டும். ஆண்டவருக்கு நேராக நம் பொருத்தனை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 61:8. அடுத்ததாக 8, கர்த்தரை தேட வேண்டும். ஏசாயா 58:2. கர்த்தரை நாம் குடும்பமாய் தேடி அவர் சமூகத்தில் வர வேண்டும். 9வது, தேவ பயம் காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 23:17 தேவ பயம் காணப்பட வேண்டும். அடுத்ததாக 10, தேவாலயத்துக்கு சென்று ஆண்டவரை நாம் என்ன செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும். லூக்கா 24:53 சொன்னதை 10 கேட்க போறேன். யார் சொல்லி அதான் சொல்றது. நம்ம என்ன பண்ணுவோம், எழுதுகிறவர்களா இருக்கணும். எழுதுறது படிக்கிறவங்க, பாலிவு பிள்ளைங்க எல்லாம் எழுத தெரியும், என்ன பண்ணல, ஒன்றும் திருப்பி பார்க்கல. ஏதோ ஐயா சொல்றது, யாரெல்லாம் எழுதலையோ அவங்கெல்லாம் கேட்க, ஒரு 10 சொல்லுங்க அப்படின்னு கேட்க போகிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே 1 மணி நேரத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்தில் நம்ம இதெல்லாம் விரிவாய் எடுக்க முடியாது. ஒவ்வொன்றையும் எடுக்கணும்னா ஒவ்வொன்றும் ஒரு சப்ஜெக்ட். அதெல்லாம் நம்ம எடுத்தால் 1 மணி நேரத்துக்கே நம்ம என்ன பண்ணுறோம், பல முறுமுறுப்புகள். இப்படி சாயிரம் அப்படி சாயிரம், இந்த ஆளுக்கு நேரமே இல்லை, 1 மணி நேரம் என்ன பண்ணுறாரு, அப்படிலாம் நம்ம என்ன பண்ணுறோம், மறைவாய் பேசுகின்றது காதில் கேட்குது. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் கேட்குது. எனவே நம்ம இதெல்லாம் எழுதி வைத்தா வீட்டில் போய் நேரம் கிடைக்கும் பொழுது இதெல்லாம் தியானிப்பதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். எனவே தேவாலயத்துக்கு சென்று நாம் என்ன செய்யணும், ஆண்டவரை துதிக்க வேண்டும். லூக்கா 24:53. 11வது, கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் ஆண்டவரால் நடத்தப்பட வேண்டும். ஏசாயா 58:11. 12வது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருக்க வேண்டும். சங்கீதம் 51:10. 13வது, பரத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கேட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். பூமிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, பரத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் கேட்டு. மத்தேயு 6:11. 14வது சபையை குறித்த பாரம், சபையை குறித்த சபைக்கிலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம் நமக்குள்ளாக, பாரம் கவலை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஒரு தகப்பன் தாய்க்கு ஒரு குடும்பத்தை குறித்து தன்னுடைய பிள்ளை குறித்த பாரம் எப்படி இருக்கிறதோ அதே போல இன்றைக்கு நமக்கு சபை குறித்த ஒரு பாரம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 11:28. 15வது, ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் நாம் என்ன செய்ய வேண்டும், அனுதினமும் சேர்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 2:17. அடுத்ததாக 16, இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று பிரசங்கிக்க வேண்டும். நாம் என்ன செய்யக்கூடாது, அதற்கு ஆண்டவரை பிரசங்கிக்காமல் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், உலகத்தின் ரட்சகர் என்பதை நாம் பிரசங்கிக்க வேண்டும். அதை ஆதி அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க,
சொல்லுவார்கள் பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 5:42 17வது, கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? சாக வேண்டும். உலகத்துல நாம் என்ன செத்தாதான் கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்ய முடியும்? பிழைக்க முடியும். 1 கொரிந்தியர் 15:31 18வது, வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு அப்படியே நடுங்கி கீழ்ப்படிய வேண்டும். வசனத்துக்கு நடுங்குறவனே நான் என்ன பண்ணுவேன்? நோக்கி பார்ப்பேன். வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீதிமொழிகள் 8:34. அடுத்ததாக 19, சிலுவையை அனுதினமும் எடுத்து அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? பின் செல்ல வேண்டும். லூக்கா 9:23. கடைசியாக 20வது, பூரணம் அடைய வேண்டும். இன்றைக்கு இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளும்போது நிறைவான ஒரு பூரண நிலைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பூரணமாக்கப்பட்டவர்களா பூரண நிலைக்குள்ளாக நாம் வரணும். 2 கொரிந்தியர் 4:16. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய தரிசனத்தை பெற்றவர்களாக, அவருடைய அழைப்பு பெற்றவர்களாக, உன்னதத்தில் உள்ள மேலான சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அதை நமக்கு ஈவாய் தந்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொண்டு தெய்வ வழியில் இந்த 2025வது ஆண்டில், இந்த ஆண்டு மாத்திரம் அல்ல, ஆண்டவர் வருகை வர வரைக்கும் அந்த உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றவர்களாக மேலானவைகளை நாடி அழைக்கப்பட்ட அந்த அழைப்பில் வந்து நிற்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மையும் நம்முடைய திருச்சபையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்களையும் நம்முடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அளவில்லாமல் கர்த்தர் நடத்துவாராக. நாம் தொடர்ந்து கண்களை மூடி ஜெபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். மெசேஜ் இன்னும் முடியல, நேரம் ஆகிவிட்டு அடுத்த வாரம் கண்டிப்பாக நம்ம அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். நம்ம மெசேஜ் எடுத்தால் இன்னொரு 1 மணி நேரம் போயிடும். எனவே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு மீண்டுமாய் ஆண்டவர் நம்மை ஞாபகப்படுத்தி ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கார். எனவே அதை பெற்றுக்கொள்ள அழைத்திருக்கிறார். எனவே அதை பெற்றுக்கொள்ள கண்களை மூடி கேட்ட வார்த்தைக்காக பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த நன்றி தகவலை நல்ல வேலையில கூடப்பா, நீர் எங்களோடு கூட கடந்த 1ஆம் தேதி ஆண்டவரே புதிய வருடத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறுபடியும் நாங்கள் ஒரு விஷயத்தை நினைவு கூறும்படியாக கர்த்தர் எங்களுக்கு நீர் பாராட்டின மேலான கிருபைக்காய் நன்றி. ஆண்டவர் நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, இந்த பூமிக்குரியவர்கள் அல்லப்பா, உன்னதங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களில் உள்ள மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே கேட்டவுடைய சத்தியத்தின்படியாக, ஆண்டவரே உடைய வார்த்தையின்படியாக நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாங்கப்பா. நீங்களோடு கூட இருங்க. இப்பொழுது ஆண்டவரே உடைய பந்தியில் நாங்கள் இணைய போகிறோம். ஆவியானவர் உங்களை நிரப்பி நீங்கள் நடத்தும்படியாக சொல்கிறோம். நீரை ஆசீர்வாதத்துக்கு வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய ஆராதனைக்கு முடிவாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 316வது பாடல், கர்த்தரின் கை குறுகவில்லை என்ற பாடலை பாட, அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும்